ஸ்ரீ ரேவா காண்டம் 39ஆம் அத்தியாயம். கபிலா தீர்த்தத்தின் பெருமை. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கிருந்து கபிலா தீர்த்தம் எனப்படும் சிறந்த தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அதில் பக்தியுடன் புனித நீராடுவதால் மட்டுமே ஒரு மனிதன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த பிராமணரே, எல்லா உலகங்களிலும் பெரும் வியப்பை ஏற்படுத்தும் நர்மதேஸ்வரரின் பெருமை எடுத்துரைக்கப்பட்டது. இப்போது கபிலா தீர்த்தத்தை குறித்து எனக்கு எடுத்துரையுங்கள். எந்த காலத்தில், எந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிறந்த தீர்த்தம் தோன்றியது? புனிதமான இறைவனே, எல்லா பாவங்களையும் அளிக்கும் அந்த புண்ணிய தீர்த்தம் எவ்வாறு தோன்றியது? மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மன்னரே கேளுங்கள். பரதகுல தோன்றலே, நான் சிறந்த கபில தீர்த்தத்தை குறித்து உரைக்கிறேன். அதை கேட்பதால் உங்கள் ஆச்சரியம் முற்றிலும் நீங்கிவிடும். முற்காலத்தில் கிருத யுகத்தின் தொடக்கத்தில் உலகங்களின் பிதாமகரான பிரம்மதேவர் 4 வகைப்பட்ட உயிரினங்களின் முழு தொகுப்பையும் படைத்தார். அதன் பிறகு அவர் பக்தியுடன் ஜபத்திலும் ஹோமத்திலும் ஈடுபட்டார். அதன் பின்னர் அவர் சிறிது நேரம் தியானித்து அந்த யாக குண்டத்தில் தங்கினார். கொழுந்துவிட்டு எரிந்த யாக குண்டத்திலிருந்து கபிலா செம்பழுப்பு நிற பசு தோன்றினாள். அவளுடைய கொம்புகள் அக்னி ஜுவாலைகளைப் போல பிரகாசித்தன. நல்ல பால் தரும் அந்த பசுவிற்கு 3 விழிகள் இருந்தன. அவள் முற்றிலும் அக்னிமயமானவளாக, அக்னிமயமான முதுகுடன், எல்லா உறுப்புகளும் அக்னிமயமானவையாக இருந்தாள். அவள் எல்லா நல்ல குணாதிசயங்களையும் கொண்டிருந்தாள். அவளுடைய குரல் மணி ஓசையைப் போல இனிமையாக இருந்தது. யாக குண்டத்தின் நடுவில் அந்த மிகவும் மதிக்கப்படும் கபிலாவை கண்ட உலகங்களின் குருவான பிரம்மதேவர் இவ்வாறு கூறினார், புண்ணியவதியான கபிலையே, உனக்கு நமஸ்காரம். எல்லா உலகங்களாலும் வணங்கப்படுபவளே, மங்களமானவளே, தெய்வீகமானவளே, தாம் எல்லா மங்களங்களுக்கும் காரணமானவர், 3 உலகங்களிலும் நிகரற்றவர் மற்றும் ஒப்பிட இயலாதவர், தாமே லக்ஷ்மி, தாமே சரஸ்வதி, தாமே ஸ்மிருதி, தாமே புத்தி, தாமே தைரியம், சிறந்த முகமுடையவளே, தாமே உமாதேவி ஆவீர் என்று நன்கு அறியப்பட்டீர். தாமே சதி தேவி, இதில் ஐயமில்லை. தாமே மகாதேவி, வைஷ்ணவி, தாமே மகாசக்தி, சிறந்த முகம் கொண்டவரே, தாமே பிராமணி, மிகவும் மதிக்கப்படுபவளே, தாமே குமாரி, தாமே பக்தியாகவும் ஸ்ரத்தையாகவும் இருக்கிறீர். நீர் உலகங்களுக்கு காலராத்திரியாக இருக்கிறீர். தாமே கன்னியான பரமேஸ்வரி, தாம் லபம், மதம், க்ஷணம், முழுமையான காலம் ஆகிய காலத்தின் அலகுகளாக இருக்கிறீர். அசையும் மற்றும் அசையா பொருட்கள் அடங்கிய 3 உலகங்களின் முழு பரப்பிலும் தம்மை தவிர வேறு எதுவும் இல்லை. இவ்வாறு பரமேஷ்டியால் மரியாதையுடன் துதிக்கப்பட்டதும் கபிலை அந்த மிகவும் மதிக்கப்படும் தாமரையில் பிறந்த இறைவனிடம் கூறினாள், தேவர்களின் தலைவரே, பிரபஞ்சத்தின் குருவே, தம்முடைய வார்த்தைகளால் துதியால் நான் மகிழ்ந்தேன். தம்மை மகிழ்விக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது, இன்று உமக்கு உகந்த என்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் எனக்கு கூறுங்கள் தாத்தாவே. பிரம்மதேவர் கூறினார், பரமேஸ்வரி, உலகத்தின் நன்மைக்காக தாம் என்னால் படைக்கப்பட்டிருக்கிறாய். எனவே எல்லா உலகங்களின் நன்மையை விரும்பியவளாக சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு செல்வாய். எல்லா தேவர்களும் உனக்குள் அடங்கியுள்ளனர். நீ எல்லா உலகங்களுடனும் ஒன்றானவள். மக்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டபடி உனக்கு காணிக்கை செலுத்தினால் அவர்கள் சொர்க்கத்தில் வசிப்பார்கள். பிரம்மதேவரிடம் இவ்வாறு கூறிய பின்னர் தேவர்களாலும் சித்தர்களாலும் முறையாக வணங்கப்பட்ட தேவி பரமேஸ்வரி பூமிக்கு வந்தாள். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், அன்பானவரே, பிரம்மதேவரின் கட்டளையின் பேரில் அந்த தேவி இங்கு வந்தபோது தேவர்களும் உலகங்களும் அவளுடைய அங்கங்களில் எவ்வாறு நிலை பெற்றிருந்தன? சிறந்த பிராமணரே, கபிலா எவ்வாறு அந்த ஊக்ஷர வறண்ட க்ஷேத்திரத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாள்? இதை எனக்கு கூறுங்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், உலகை படைத்த பிரம்மதேவரால் கூறப்பட்டதும் அவள் பிரம்மலோகத்திலிருந்து உலகங்களை தூய்மைப்படுத்தும் புண்ணிய நதியான நர்மதைக்கு சென்றாள். அவள் நர்மதையின் கரைகளை அடைந்து அங்கே விரிவான தவங்களை செய்தாள். பின்னர் அவள் மலைகள், காடுகள் மற்றும் பூங்காக்கள் உள்பட பூமி முழுவதும் சுற்றி திரிந்தாள். அன்று முதல்
மாமன்னரே, அது அனைத்து பாவங்களையும் அளிக்கும் முனிவர் கூட்டங்களால் போற்றப்படும் சிறந்த கபிலை தீர்த்தம் என்று நன்கு அறியப்பட்டது. ஒருவன் அந்த தீர்த்தத்தில் சாஸ்திர முறைப்படி புனித நீராடி கபிலா செம்பழுப்பு நிற பசுவை தானம் செய்தால் அது மலைகள், காடுகள் மற்றும் பூங்காக்களுடன் கூடிய முழு பூமியையும் தானம் செய்ததற்கு சமமாகும். எவன் அந்த பசு ஒரு சிறந்த பிராமணனுக்கு தானமாக வழங்கப்படுவதை பக்தியுடன் காண்கிறானோ அவனுடைய 100 ஆண்டுகளில் திரட்டப்பட்ட பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். இதில் ஐயமில்லை. பூர், புவக், சுவக், மக ஆகிய அந்த லோகங்கள் சிறந்த மன்னரே, ஜனலோகம், சத்தியலோகம் மற்றும் தபோலோகம் ஆகியவை அவளுடைய முதுகில் நிலை பெற்றுள்ளன. அக்னி பகவான் வாயில் நிலை பெற்றுள்ளார். அரவங்கள் பற்களில், தாதா மற்றும் விதாதா உதடுகளில், சரஸ்வதி தேவி நாவில், 1000 கதிர்களை கொண்ட அதிபதிகளான சூரியனும் சந்திரனும் விழிகளில், சிறந்த மன்னரே, வாயு பகவான் நாசி துவாரங்களில் மையத்தில் நிலை பெற்றுள்ளார். மகாதேவர் நெற்றியில், அஸ்வினி தேவர்கள் என்றழைக்கப்படும் அஸ்வினி குமாரர்கள் செவிகளில், நரனும் நாராயணரும் கொம்புகளில், பிரம்மதேவர் கொம்புகளின் நடுவில், கம்பளனும் பாசக்கயலை ஏந்திய வருணனும் கீழே நிலை பெற்றுள்ளனர். புனிதமான யமதர்மன் வயிற்றை அடைந்து அங்கு நிலை பெற்றுள்ளார். அரவங்கள் குளம்புகளில் நிலை பெற்றுள்ளன. சூரியனின் கதிர்கள் வால் நுனியில் உள்ளன. எல்லா தேவர்களுக்கும் சமமான அத்தகைய கபிலா பசுவை தங்கள் இல்லங்களில் வைத்திருப்பவர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள். இதில் எந்த ஐயமும் இல்லை. எவரேனும் அதிகாலையில் எழுந்து ஒரு கபிலா பசுவை வலம் வந்தால் அது மலைகள், காடுகள் மற்றும் பூங்காக்கள் உள்பட பூமியை வலம் வருவதற்கு சமமாகும். ஒருவர் கபிலா பஞ்சகவ்யத்தால் செம்பழுப்பு நிற பசுவின் 5 பால் பொருட்கள் சங்கரனாருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த தீர்த்தத்தில் விரதம் இருக்க வேண்டும். விதிமுறைகளின்படி புனித நீராடிய பின்னர் அவர் பித்ருக்களையும் தேவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அவருடைய 10 மூதாதையர்கள் மற்றும் 10 வழித்தோன்றல்கள் உள்பட அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் திருப்தி அடைந்து அவருடைய விருப்பங்களை கருத்தில் கொண்டு சொர்க்கத்தை அடைகிறார்கள். இவ்வாறு சிறந்த மன்னரே, கபிலா தீர்த்தத்தின் யாத்திரை முறை மற்றும் அதன் தோற்றம், அத்துடன் அதன் பலன் மற்றும் புண்ணியம் உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இது செல்வம், புகழ் மற்றும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு உகந்தது. இது எல்லா துன்பங்களையும் அளிக்கும் ஒரு சிறந்ததாகும். இதை கேட்பதால் ஒருவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். இதில் ஐயமேதும் இல்லை. 39ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.